Good morning 7th standard students. Today in your English class we are going to see pictogrammar reported speech. இது வந்து உங்களோட term 3 bookல first lessonல இருக்கிற pictogrammar. So இந்த pictogrammarல வந்து நம்ம இன்னைக்கு reported speechனா என்ன அப்படின்றது பார்க்க போறோம். இப்போ ஒருத்தர் வந்து ரெண்டு பேர் வந்து பேசிக்கிறாங்க இல்லையா, அந்த பேசுறது வந்து டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஆக்சுவலா ஒருத்தர் என்ன சொன்னாரு அப்படின்றத சொல்லும்போது அது வந்து டைரக்ட் ஸ்பீச். அது வந்து உங்களுக்கு டபுள் குவட்டேஷன் மார்க்ஸ்குள்ள நம்ம வந்து எழுதுவோம். அப்படி எழுதுனா அது வந்து உங்களுக்கு டைரக்ட் ஸ்பீச். இப்போ அவரு வந்து இதை சொன்னாரு, டீச்சர் இதை சொன்னாங்க, என் ஃப்ரெண்டு இதை சொன்னா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதை நம்ம இன்னொருத்தர்கிட்ட சொல்லும்போது அது வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச் ஆர் இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சர்ல பாருங்க, இந்த பிக்சர்ல வந்து ரெண்டு பேர் வந்து பேசிக்கிறாங்க. ஐ வாண்ட் அன் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர், ஒருத்தர் வந்து இன்னொருத்தர்கிட்ட சொல்றாரு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாய் வந்து இன்னொரு பாய் கிட்ட ஐ வாண்ட் அன் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொன்னதை நம்ம அப்படியே கொட்டேஷனுக்குள்ள எழுதணும்னா அது டைரக்ட் ஸ்பீச். ஃபார் எக்ஸாம்பிள், ராம் செட் டு ராகேஷ். இவர் வந்து ராம், இவர் வந்து ராகேஷ். ஸோ ராம் வந்து ராகேஷ்க்கு என்ன சொன்னாரு? ராம் செட் டு ராகேஷ். ராம் ராகேஷ் கிட்ட என்ன சொன்னாருன்னு போட்டு கமா குவட்டேஷன் மார்க்ஸ், இந்த மாதிரி ரெண்டு இது போட்டா இதுக்கு பேரு குவட்டேஷன் மார்க்ஸ், அதாவது டபுள் குவட்டேஷன் மார்க்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நம்ம எழுதுறோம். ஐ வாண்ட் அன் ஐஸ்கிரீம் இப்படி எழுதுனா இது வந்து டைரக்ட் ஸ்பீச். அதாவது ஒருத்தர் என்ன வார்த்தைகளை பேசினாங்களோ அதை அப்படியே எந்த ஒரு மாற்றமும் இல்லாம டபுள் குவட்டேஷன் மார்க்ஸ்குள்ள எழுதுனா அது டைரக்ட் ஸ்பீச். டைரக்டா அவங்க சொன்னதை அப்படியே நம்ம எழுதுறோம். இப்போ இந்த டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சை எப்படி மாத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ராம் வந்து ராகேஷ் கிட்ட சொன்னதை நாம சொல்லும்போது, இப்போ ராம் வந்து ராகேஷ் கிட்ட சொன்னதை நம்ம அப்படியே எழுதுறோம். இப்போ ராம் வந்து ராகேஷ் கிட்ட என்ன சொன்னாரு அப்படின்றத நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்ல எழுதும் போது எப்படி எழுதணும்னா, ராம் இந்த செட் டு அப்படின்றத டோல்ட் அப்படின்னு சொல்லி மாத்தி எழுதணும். ஸோ ராம் டோல்ட் ராகேஷ், இந்த quotation மார்க்ஸ் கமா இது எல்லாத்தையும் எடுத்துடணும். எடுத்துட்டு கன்ஜங்ஷன் வேர்ட் that யூஸ் பண்ணணும். கண்டிப்பா டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாத்தி எழுதும் போது கமா quotation மார்க்ஸ் எடுத்துறதுக்கு அப்புறமா கன்ஜங்ஷன் வேர்ட் that கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ஸோ ராம் டோல்ட் ராகேஷ் that ஐ அப்படிங்கிறது ஹீயா நம்ம மாத்தணும். அதாவது ராம் வந்து ராகேஷ் கிட்ட சொன்னா என்ன சொன்னா, அவனுக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு சொன்னான். அவன் வரும்போது நம்ம இந்த இடத்துல ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும். ஸோ ஹீ வாண்ட் அப்படின்றது வந்து நம்ம வாண்டட் அப்படின்னு மாத்துறோம். எப்பவுமே ப்ரெசன்ட் டென்ஸ் வந்தா அதை பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம மாத்தி எழுதணும். ஸோ ஹீ வாண்டட் அண்ட் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி எழுதணும். இதுல நம்ம ஒரு விஷயம் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்ம வந்து ஒருத்தர் இதை சொன்னாரு அப்படிங்கிறத நம்ம இன்னொருத்தர்கிட்ட சொல்றோம், இல்லை எழுதி காமிக்கிறோம். அதுதான் வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச் ஆர் இன்டைரக்ட் ஸ்பீச். அதாவது ராம் வந்து ராகேஷ் கிட்ட ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டான், இப்படிதான் நம்ம தமிழ்ல வந்து அதை சொல்றோம். ஸோ அதை அப்படியே இங்கிலீஷ்ல எழுதுறோம். ராம் டோல்ட் ராகேஷ் that he ஏன் இங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டா, அவனுக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு சொன்னான். ஸோ அவன்னு வரும்போது அந்த இடத்துல ப்ரோனவுன் ஆகிய he யூஸ் பண்ணணும். ஸோ he wanted an ice cream அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். இதுதான் வந்து டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாத்தி எப்படி எழுதுறதுன்றது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்க, இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஐ எம் கம்மிங் டு சென்னை டுமாரோ அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்றாரு. ஸோ இது டைரக்ட் ஸ்பீச்ல எப்படி எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மை அங்கிள் செட் டு மீ. ஸோ இவர் வந்து அங்கிள், இவர் வந்து அவரோட அங்கிள் வந்து இவர்கிட்ட வந்து போன்ல வந்து சொல்றாரு, ஐ எம் கம்மிங் டு சென்னை டுமாரோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இவர் வந்து அங்கிள் சொன்னதை அப்படியே டைரக்ட் ஸ்பீச்ல சொல்லணும். அப்போ எப்படி எழுதுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மை அங்கிள் செட் டு மீ கமா குவட்டேஷன் மார்க்ஸ் பிகின் ஐ எம் கம்மிங் டு சென்னை டுமாரோ quotation mark close. ஸோ அங்கிள் ஃபோன்ல என்ன சொன்னாரோ அந்த வேர்ட்ஸை எந்த வித மாற்றமும் இல்லாம அப்படியே வந்து quotation marksக்குள்ள போட்டா அது வந்து டைரக்ட் ஸ்பீச்.
இப்போ இந்த டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாற்றணும். அப்போ நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மை அங்கிள் செட் டு மீ, செட் டு அப்படின்றத எடுத்துட்டு டோல்ட் அப்படின்னு சொல்லி போடணும். மை அங்கிள் டோல்ட் மீ, என்ன சொன்னார் அங்கிள் என்கிட்ட, அவர் நாளைக்கு சென்னைக்கு வரதா சொன்னாரு. அவர்னு வரும்போது ஹீ அப்படின்னு சொல்லி போடணும். அதாவது இந்த ஐயை எடுத்துட்டு ஹீ அப்படின்னு சொல்லி போடணும். அண்ட் தென் ப்ரெசன்ட் டென்ஸ் எல்லாத்தையும் பாஸ்ட் டென்ஸ்ல எழுதணும். இங்க வந்து ஐ ஆம் கம்மிங் அப்படின்னு இருக்கு. ஆம்கோட பாஸ்ட் டென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாஸ். ஸோ வாஸ் கம்மிங் டு சென்னை. டுமாரோ அப்படின்றத இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாத்தி எழுதும் போது த நெக்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி தான் நம்ம டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சை மாற்றணும். ஃபர்ஸ்ட் வந்து செட் டு அ டோல்டுன்னு மாற்றணும். ஐ அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ரொனவுனை வந்து நம்ம தேர்ட் பர்சன் ப்ரொனவுன் ஹீயா வந்து நம்ம மாற்றணும். அண்ட் தென் வேர்ப் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்தால் அந்த வேர்பை நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல மாற்றி எழுதணும். ஆம் கம்மிங்ன்றத வாஸ் கம்மிங் அப்படின்னு எழுதணும். டு சென்னை. டுமாரோ வந்து த நெக்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லி மாற்றி எழுதணும். ஸோ மை அங்கிள் டோல் மீ தட் ஹி வாஸ் கம்மிங் டு சென்னை த நெக்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லி எழுதுனா அது இன்டைரக்ட் ஸ்பீச். நெக்ஸ்ட் பாருங்க, ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர். ஸோ இதில் வந்து ஒரு கேர்ள் இருக்காங்க, ஒரு பாய் இருக்காங்க. இந்த கேர்ள் வந்து ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதை டைரக்ட் ஸ்பீச்ல அப்படியே எழுதும் போது மோனிகா செட், இந்த இடத்துல இந்த பர்சன் யாருன்றது நம்ம சொல்லலை. ஸோ அதனால வெறும் மோனிகா செட் அப்படின்னு மட்டும் எழுதினா போதும். கமா கொட்டேஷன் மார்க்ஸ் பிகின் ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர் அப்படியே எழுதிட்டு கொட்டேஷன்ஸ் க்ளோஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதை இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றும் போது மோனிகா செட், செட் டு அப்படின்னு இருந்தாதான் அதை டோல்டுன்னு மாற்றணும்னு சொல்லியிருந்தேன். செட் மட்டும் இருந்ததுன்னா அப்படியே செட்டே வச்சுக்கணும், மாற்றக்கூடாது. ஸோ மோனிகா செட் கமா கொட்டேஷன் மார்க்ஸை எடுத்துட்டு கன்ஜங்ஷன் ஆன தட் யூஸ் பண்ணணும். ஸோ மோனிகா செட் தட், ஐ எடுத்துட்டு ஷீ யூஸ் பண்ணணும். பிகாஸ் மோனிகா இஸ் அ கேர்ள், கேர்ள் வரும்போது ஷீ யூஸ் பண்ணணும். வாண்ட் அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ வாண்ட் எடுத்துட்டு வாண்டட் அப்படின்னு சொல்லி எழுதணும். மோனிகா செட் தட் ஷீ வாண்டட் டு பிகம் அ டாக்டர். இந்த மாதிரி நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சா ஆர் இன்டைரக்ட் ஸ்பீச்சா நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் பாருங்க, த லைப்ரேரியன் செட், இங்க வந்து ஒரு லைப்ரரி, இந்த லைப்ரரியில ஒரு லைப்ரேரியன் இருக்காங்க. இப்போ இங்க வந்து கிட்ஸ் எல்லாம் வந்து லைப்ரரிக்குள்ள போறாங்க. இப்போ லைப்ரேரியன் சொல்றாங்க the comic books are kept on the second shelf அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது அப்படியே டைரக்ட் ஸ்பீச் நம்ம எழுதும் போது the librarian said, comma quotation marks begin, the comic books are kept on the second shelf. quotation close பண்றோம். நெக்ஸ்ட் இதை இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாற்றும் போது the librarian said that, கமா கொட்டேஷன் மார்க்ஸ் எடுத்துட்டு என்ன யூஸ் பண்ணோம், கன்ஜங்ஷன் தட் யூஸ் பண்ணோம். தட் த காமிக் புக்ஸ், இந்த இடத்துல வந்து ஹீ ஷீ கிடையாது, காமிக் புக்ஸ் தான் சப்ஜெக்ட், அதனால அதை அப்படியே எழுதுறோம். த காமிக் புக்ஸ் ஆர், ஆருக்கு பதிலாக நம்ம பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஆரோட பாஸ்ட் டென்ஸ் வேர். ஸோ த காமிக் புக்ஸ் வேர் கெப்ட் ஆன் தி செகண்ட் ஷெல்ஃப் அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்கணும். ஸோ இது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச். நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்க, the monument is beautiful. ஸோ இவர் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த மான்யூமெண்ட் வந்து ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இவரோட பேரு சித்தார்த்தன். ஸோ சித்தார்த்தன் செட், கமா quotation marks begin, the monument is beautiful சொல்லி quotations க்ளோஸ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் இதை இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாற்றும் போது Siddharthan said that the monument was beautiful. Isoda past tense was beautiful அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்கணும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டைரக்ட் ஸ்பீச் எப்படி எழுதணும், இன்டைரக்ட் ஸ்பீச் எப்படி எழுதணும் அப்படின்றத இங்க 5 பிக்சர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் டு வந்தா அதை எடுத்துட்டு டோல்டுன்னு போடணும். கண்டிப்பா வந்து கன்ஜங்ஷன் ஆகிய தட் யூஸ் பண்ணணும். ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்தா அதை கண்டிப்பா பாஸ்ட் டென்ஸா மாத்தி எழுதணும். டுமாரோ, எஸ்டர்டே இதெல்லாம் வரும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரியான ரிலேட்டட் வேர்டை மாத்தி எழுதணும். டுமாரோ வந்தா த நெக்ஸ்ட் டே, எஸ்டர்டே வந்தா த டே பிஃபோர், அந்த மாதிரி நம்ம மாத்தி எழுதணும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இந்த சேஞ்சஸ் எல்லாம் நம்ம பண்ணி எழுதினா நம்மளுக்கு இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்.
Now we have an exercise. இந்த exercise வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். Rewrite the story in the past tense. இங்க வந்து நம்மளுக்கு ஒரு story கொடுத்திருக்காங்க. இந்த story வந்து present tenseல கொடுத்திருக்காங்க. இதை first நான் உங்களுக்கு read பண்ணி காமிக்கிறேன். The boy chases a cat. அதாவது ஒரு சிறுவன் வந்து ஒரு cat வந்து துரத்திட்டு போறான். The cat climbs up the tree and purrs from the branch of the tree. ஸோ அந்த கேட் என்ன பண்ணுதுன்னா ஒரு மரத்து மேலே ஏறிடுது, அப்புறமா ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு தாவுது. The cat jumps to another tree. இன்னொரு மரத்துக்கே வந்து தாவுது. The boy who is chasing the cat notices a snake under the tree. ஸோ இந்த சிறுவன் வந்து கேட்டை துரத்தும் போது என்ன நோட் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு வந்து அந்த ட்ரீக்கு கீழே இருக்கிறத நோட் பண்ணுறான். He leaves his attempt to catch the cat and he runs home screaming for help. ஸோ அவன் வந்து கேட்டை வந்து துரத்துறத பிடிக்கிறத விட்டுட்டு அவன் வந்து வீட்டுக்கு ஓடி போயிட்டு ரொம்ப கத்திக்கிட்டே ஓடுறான். அங்கே ஸ்னேக் இருக்கு, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடுறான். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. இப்போ இந்த ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதியிருக்காங்க. chases, climbs, purrs, and then jumps, and then is chasing, notices. இது எல்லாமே வந்து verb, action words. இந்த action words பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது எல்லாமே present tenseல இருக்கு. ஸோ இந்த ஸ்டோரியை நம்ம past tenseல மாற்றி எழுதணும். ஸோ எப்படி மாற்றி எழுதுவீங்க? present tenseல இருக்கிற verb எல்லாத்தையும் past tenseல எழுதினாலே போதும். The boy chased a cat. Chases oda past tense வந்து chase oda past tense வந்து chased. So the boy chased the cat. The cat climbed up the tree and purrs from the branch of the tree. The cat climbed up the tree and purred from the branch of the tree. The cat jumped to another tree. Cat என்ன பண்ணுது? இன்னொரு ட்ரீக்கு ஜம்ப் பண்ணுது. The cat jumped to another tree. Jumps எடுத்து jumped. J-U-M-P-E-D எழுதணும். The boy who is chasing. isக்கு பதிலா was எழுதணும். அதுதான் வந்து past tense. The boy who was chasing the cat noticed the snake under the tree. So noticed. E-D எழுதணும். He left his attempt to catch the cat. Leaves oda past tense. அதாவது leave oda past tense வந்து left. So he left his attempt to catch the cat and he ran home screaming for help. He ran home. Run oda past tense வந்து ran. So இதை வந்து நீங்க ரன்னை வந்து ரேன்னு மாற்றி எழுதணும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டோரியை நம்ம past tenseல எழுதுறோம். ஸோ எப்படி வந்து இந்த ஸ்டோரியை வந்து நம்ம past tenseல எழுதுறோம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். The boy chased a cat. The cat climbed up the tree and purred from the branch of the tree. The cat jumped to another tree. The boy who was chasing the cat noticed a snake under the tree. He left his attempt to catch the cat and he ran home screaming for help. So இப்படிதான் நம்ம present tenseல இருக்க ஸ்டோரியை past tenseல convert பண்ணி எழுதணும். Next வந்து இன்னொரு எக்ஸசைஸ் பார்க்கலாம். இது வந்து பிக்சர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரெண்டு பேர் பேசிக்கிற மாதிரியா இருக்கிற டயலாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச், ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சாக மாற்றி எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். This hotel is famous for masala idli அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. Yes, it's soft and spongy அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறாங்க. Yummy yummy, it's delicious too அப்படின்னு அந்த first person சொல்கிறாங்க. They have added Kashmiri chili and spices too அப்படின்னு second person சொல்கிறாங்க. My sister also likes this dish very much அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கு. இப்போ இதை இன்டைரக்ட் ஸ்பீச்சாக நம்ம மாற்றி இதை வந்து நம்ம எழுத போகிறோம். எப்படி எழுத போகிறோம்னு பாருங்க. நிலா டோல்ட் மிருதுலா, அதாவது ஒருத்தர் வந்து நிலா, இன்னொருத்தர் வந்து மிருதுலா. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனை நிலான்னு வச்சுக்கிறோம், ரெண்டாவதா பேசுறவங்கள மிருதுலான்னு வச்சுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நிலா என்ன சொல்றாங்க? This hotel is famous for masala idli அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நிலா டோல்ட் மிருதுலா தட் இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாற்றும் போது நம்ம கனெக்டிங் வேர்ட் தட் யூஸ் பண்ணணும். ஸோ நிலா டோல்ட் மிருதுலா தட் this hotel அப்படின்றத that hotelனு மாற்றணும். ஸோ ரெண்டு that வரணும். நிலா told மிருதுலா that hotel isக்கு பதிலா was யூஸ் பண்ணணும்.
was famous for masala idli அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற பிக்சரை நம்ம எப்படி வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாற்றணும்னா நிலா told மிருதுலா that hotel was famous for masala idli அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க மிருதுலா said that the idli என்ன சொன்னாங்க இட்லி was soft and spongy. ஸோ என்ன சொன்னாங்க அவங்க இட்லி it is soft and spongy ன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல it is இருக்கு. ஸோ இஸ்ஸை வந்து நம்ம wasன்னு மாற்றி எழுதணும். ஸோ மிருதுலா said that the idli was soft and spongy அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் நிலா என்ன சொன்னாங்க it is delicious too அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை எப்படி மாற்றி எழுதணும்னா நிலா said that it was delicious too. Nila said that it was delicious too. Next வந்து மிருதுலா என்ன சொல்றாங்க they have added Kashmiri chili and spices too ன்னு சொல்றாங்க. ஸோ இதை எப்படி மாற்றி எழுதணும்னா அது அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க she also said that they had added Kashmiri chili. ஸோ இந்த இடத்துல haveக்கு பதிலாக hadன்னு மாற்றி எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மிருதுலா said that என்ன சொன்னாங்க my sister also likes this dish very much. ஸோ மிருதுலாவோட சிஸ்டர் ஸோ her sister மை எடுத்துட்டு her sister யாரோட சிஸ்டர் மிருதுலாவோட சிஸ்டர் என்ன சொன்னாங்க also likes this dish very much. ஸோ லைக்ஸை வந்து likedன்னு மாற்றி எழுதணும். ஸோ மிருதுலா said that her sister also liked திஸ்க்கு பதிலாக தட்ன்னு எழுதணும் that dish very much அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். ஸோ இந்த ஃபியூ சேஞ்சஸ் பண்ணி நம்ம எழுதினாலே டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சை நம்ம மாற்றி எழுதிடலாம். ஸோ நான் சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். திஸ் வந்தால் தட்ன்னு மாற்றணும். ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறத பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணணும். அண்ட் தென் மை அப்படிங்கிறத ஹர் அப்படின்ற ப்ரொனவுனாக நம்ம மாற்றி எழுதணும். ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் மட்டும் பண்ணாலே போதும் நம்மளுக்கு வந்து டைரக்ட் ஸ்பீச் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றி எழுத முடியும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு ரைட் டைரக்ட் ஸ்பீச் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ இந்த சாப்டரில் வந்து நம்ம கிராமர் வந்து டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் பார்த்தோம். ஸோ இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீடியோ வந்து திரும்ப திரும்ப பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா புரியும். எந்தெந்த இடத்துலலாம் சேஞ்சஸ் பண்ணால் டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சை மாற்ற முடியும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு ஈஸியாக வரும். அண்ட் தென் பை ப்ராக்டிஸிங் உங்களுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இதை நீங்கள் தப்பு இல்லாமல் வந்து நீங்கள் எழுத முடியும். ஸோ கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கிளாரிஃபை யோர் டவுட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.